ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈஸியாக டக்குன்னு நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், யாரெல்லாம் என்னோடய வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதுக்கு மீடியமான சைஸில் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன கிண்ணளவு தேங்காய் பத்தை இதை எடுத்து நல்லா பேஸ்ட் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு கடாய் எடுத்துகிட்டு அந்த அரைச்சி வச்ச பேஸ்டெல்லாம் இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட சேர்த்ததும் தேவையான அளவு புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு மிளகாத்தூள் அதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி எடுத்ததும் இது கூட கொஞ்சமாக நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய், இந்த 2 எண்ணெயில் எந்த எண்ணெய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டு கூட கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கணும். போட்டதும் இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அடுப்பில் வச்சதும் நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள், இது டக்குன்னு ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த நெத்திலி மீன் குழம்பு. கொதிக்கும்போது ஒரு 4 குட்டி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. பாருங்கள், மீன் சேர்த்துட்டு நல்லா கொதி வந்ததும் நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃபைனலாக தாளிப்புக்கு சின்ன வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டிங்கன்னா சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். டக்குன்னு வச்சிடலாம். இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.